ஹலோ வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ் தான் பார்க்க போகிறோம். இந்த அக்யூட் மவுண்டைன் சிக்னஸ்க்கு இன்னொரு பேர் சரோசி. ஓகேவா? இப்போ என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, சடன் எக்ஸ்போஷர் டு ஹைட் அபவ் 2500 மீட்டர். இந்த 2500 மீட்டருக்கு அபவ் ஹைட் நம்ம வந்து சடனாக எக்ஸ்போஷர் ஆகிறதுனால என்ன ஆகும்னா, ஹெட்டேக் வருது, ஹைப்பர் வென்டிலேஷன் ஆகுது, ஹார்ட் ரேட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, பால்பிட்டேஷன் வருது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, லோவர்ட் ஆக்சிஜன் டென்ஷன்னால் பால்பிட்டேஷன் வருது. இதுதான் வந்து மெயின் ஃபீச்சர்ஸ் ஆஃப் நம்ம அக்யூட் மவுண்டன் சிக்னஸோட மெயின் ஃபீச்சர். எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, இந்த காசஸ் வந்து அன்னோன். இது எதனாலேயே இந்த காஸ் தெரியல. மோஸ்ட்லி வந்து எதனால் அதிகமாகுதுன்னு பார்த்தீங்கன்னா, கோல்டு வெதர்லேயோ நம்ம இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இருந்ததுன்னா இந்த அக்யூட் மவுண்டன் சிக்னஸ் வந்து அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்தது இதோட பெத்தாலஜி பார்க்கலாம். இப்போ என்ன நடக்கும்னா, ஹைபாக்சியா நடக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, நியூரோ ஹியூமரல் அண்ட் ஹீமோடைனமிக் ரெஸ்பான்ஸ் வந்து பிரெயின்லேயும் அண்ட் லங்ஸ்லேயும் நடக்குது. அதாவது ஹைட்டு போகும்போது நம்மளுக்கு ஆக்சிஜன் வந்து கம்மியாகுது. அதனால் நியூரோ ஹியூமரல் அதான் நியூரான்ஸும் ஹீமோடைனாமிக்னால் பிளட்லேயும் வந்து எங்கன்னா பிரெயின் அண்ட் லங்ஸில் வந்து சேஞ்சஸ் நடக்குது. அதனால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஓவர் பர்ஃபியூஷன் ஆஃப் மைக்ரோவாஸ்குலர் பெட்ஸ், அதாவது ஓவர் பிளட் ஃப்ளோ வந்து ஸ்மால் வெசல்ஸ்லாம் நடக்குது. அப்போ என்ன ஆகும்னா, எலிவேட்டட் ஹைட்ரோஸ்டாட்டிக் ப்ரெஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, கேப்லரி லீக்கேஜ் ஆகுது, இடிமா நடக்குது, ஸ்வெல்லிங் ஆஃப் பிரெயின் இருக்குது. இதுதான் நடக்குது. இப்போ கிளினிக்கல் ஃபீச்சர் வந்து 3 பேட்டர்னாக இருக்குது. ஒன்று வந்து பல்மனரி ஃபார்மில் என்ன ஆகும்னா, லங்ஸில் காஃப் இருக்குது, டிஸ்னியா இருக்குது, செஸ்ட் பெயின் இருக்கும், சைனோசிஸ் இருக்குது, பெரிஃபரல் வாசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் இருக்குது, பேசல் ரேல்ஸ் இருக்குது. இதுதான் வந்து லங்ஸில் வர நடக்கிற சேஞ்சஸ். இப்போ செரிப்ரல் ஃபார்மில் என்ன இருக்கும் பார்த்தீங்கன்னா, ஹெட்டேக் இருக்குது, கிட்டினஸ் இருக்குது, இரிட்டபிலிட்டி இருக்கும், ஃபர்கட்ஃபுல் இருக்கும், இன்சோம்னியா தூக்கம் இல்லாமல் இருக்கும், ட்ரௌசியாக இருப்பாங்க, ரொம்ப கன்வல்ஷன் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெர்டிகோ, டினிட்டஸ், விஷுவல் அண்ட் ஆடிட்டரி டிஸ்டர்பன்ஸும் இருக்குது. இதான் வந்து மோஸ்ட்லி வந்து செரிப்ரலில் வர கிளினிக்கல் ஃபீச்சர். இப்போ ஹைபாக்சியா ஃபார்ம்னால என்ன ஆகும்னு பார்த்திங்கன்னா, இது வேகாக தான் இது கிளினிக்கல் பிக்சர் வந்து இருக்குது. வேகாக என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, மசில் கிராம்ஸ் இருக்குது, அனரெக்சியா இருக்குது, ஜிஐ டிஸ்டர்பன்ஸ் இருக்குது, அண்ட் எபிடாக்சிஸ் இருக்குது. இதுதான் வந்து காமனாக இருக்குது. இப்போ வந்து இந்த ஆன்செட் வந்து இந்த ஆன்செட் வந்து எப்போ நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, 6 to 24 ஹவர்ஸ்க்குள்ளே இந்த சிம்டம்ஸ்லாம் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். அடுத்த ட்ரீட்மெண்ட், இதுக்கு என்ன தான் ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, இமிடியேட்டாக ஹைட்லேருந்து அவங்கள வந்து லோவர் ஆட்டிடியூடுக்கு கூட்டிகிட்டு வரணும். அப்புறமா ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு அவங்களுக்கு வந்து ஆக்சிஜன் வந்து 1 to 2 லிட்டர் பர் மினிட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட் பண்ணணும். இதுதான் வந்து ட்ரீட்மெண்ட். ப்ரிவென்ஷன் வந்து எப்படி பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, ஸ்லோ அசென்ட்டாக பண்ணணும். இப்போ சடனாக நம்ம ஹைட்டுக்கு இன்க்ரீஸ் ஆகாமல் ஸ்லோவாக கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளுக்கு இந்த சிம்டம்ஸ்லாம் வர வாய்ப்பு கம்மி. இப்போது அதுக்கு அடுத்தது என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்னல இப்போது இன்டென்ஸ் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி கோல்டு வெதர்லேயும் அதிகமாக இருக்கும்னு, அதான் ஃபிசிக்கல் எக்ஸர்ஷனை வந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கலாம். காம்ப்ளிகேஷனாக என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஆல்டிடியூட் பல்மனரி இடிமா நடக்குது, செரிப்ரல் இடிமா நடக்குது. அதாவது இந்த மவுண்டைன் சிக்னஸை நீங்கள் கண்டுக்காமலே ரொம்ப இதுவாக விட்டுட்டிங்கன்னா அப்போ இந்த காம்ப்ளிகேஷன் தான் ஆகுது. இதனால் டெத் ஆகுது. செரிப்ரல் இடிமா அண்ட் பல்மனரி இடிமானால டெத்து கூட வருது. இப்போ க்ரானிக் மவுண்டைன் சிக்னஸ்க்கு இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா மாங்க்ஸ் டிசீஸ். ஓகேவா? இந்த க்ரானிக் மவுண்டைன் சிக்னஸ் வந்து மெயினாக யாருன்னா அங்கே மவுண்டெயினில் வாழ்கிறவங்களுக்கு தான் வந்து காமனாக இருக்குது. அவங்களுக்கு என்ன இருக்குன்னு பார்த்திங்கன்னா, சோம்னாலன்ஸ், அதாவது தூக்கத்தில் நடக்கிறது, அப்புறம் அது மாதிரிலாம் இருக்கும். ஹைபாக்சிமியா. ஓகேவா? அடுத்து சைனோசிஸ், கிளப்பிங், டிப்ரெஷன், இதெல்லாம் வந்து காமனாக இருக்குது. க்ரானிக்காக இவங்களுக்கு வந்து மவுண்டெயின்லேயே இருக்கவங்களுக்கு இந்த டிசீஸ் வருது. அக்யூட்டாக இருக்கிறவங்களுக்கு அந்த கிளினிக்கல் ஃபீச்சர்ஸ் இருக்கும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.